வணக்கம். வணக்கம். எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து பச்சை பயிறு வச்சு ஒரு குழிப்பணியாரம் பண்ண ம். போறோம். ஸோ அது ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்ல இது டிஃபனா கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வாழ்க்கை எப்படியோ அது மாரி ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கண்டிப்பா. பார்த்துடலாமா? ஓகே. பச்சை பயிறு பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பச்சை பயிறு பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள்: அரைத்த பச்சை பயிறு 1 கப், இட்லி மாவு 1 கப், துருவிய வெள்ளரிக்காய் 1/2 கப், துருவிய கேரட் 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பச்சை பயிறு குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. நான் ஹோம் மேக்கர் தான். ம். ஆத்துல தான். அதுல தான் ஆமா. ஏதாவது வேலை பண்றீங்களா இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இப்போ வந்து இந்த பச்சை பயிறு ஊற வச்சு அதோட இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். 1 கப்பு பச்சை பயிறு 1 இருக்குமா? கப் பச்சை பயிறு. அதுல வந்து ஒரு 3 நம்பர்ஸ் பச்சை மிளகாய், ம். ஒரு துண்டு இஞ்சி. ஓகே. ஸோ போட்டு நல்லா ஒரு பச்சை பயிரை வந்து ஊற வச்சுருவோம் எப்போவுமே. அது எவ்வளோ நேரம்? ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் போதும். போதும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு ம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகே. நம்ம வந்து ஒரு ஒரு 1/2 மணி நேரம் பச்சை பயிரை ஊற வச்சு அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட என்ன மிக்ஸ் பண்ண போறோம் நம்ம? இதில் தோசை மாவு ஆற்றுல இருக்கும். ஓகே. எப்பவுமே. ஆமா. ஸோ தோசை மாவு, வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாமா? போட்டுருலாம். இந்தாங்க. தோசை மாவுக்கு அளவெல்லாம் இருக்கா? தோசை மாவு ஒரு 1/2 கப் இருந்தால் போதும். ஓகே. போதும். 1 கப்பு ஏன்னா பயிர் எடுத்துட்டோம்னா 1/2 கப்பு இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்க்க வெங்காயம் போட்டுடலாம். ம். ஓகே. கேரட் கொஞ்சம், வெள்ளரிக்காய் கொஞ்சம். இந்த வெள்ளரிக்காய் போடும்போது ஒரு சீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ குழந்தைகளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அது நம்ம போடுறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே. இப்போ வந்து இந்த தோசை மாவை அதில் சேர்த்துடலாம். தோசை மாவோ இட்லி மாவோ எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆமாம். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஓகே. இந்த சமையல் எப்போலேருந்து பண்ண ஆரம்பிச்சது? எப்போ கத்துண்டது? நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் குக்கிங் பண்ணவே கற்றுண்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. ஓகே. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி போயின்னு இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கத்துண்டது ஞாபகம் இருக்கா? வத்த குழம்பு தான் ஃபர்ஸ்ட் கற்றுண்டேன். அதுவும் எங்கள் ஆத்துக்கார்ட்ட தான் கற்றுண்டேன். அவர் நல்லா சமைப்பார். அவர் நல்லா சமைப்பார். சூப்பராக பண்ணுவார். எல்லாமே என் பையன் எல்லாருமே நல்லா சமைப்பார். ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உப்பெல்லாம் நம்ம போட்டாச்சு இல்லையா? ஆமாம். பயிர் அரைக்கும் போது. ஆமாம். அரைக்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பும் போட்டாச்சா? ஆமாம், உப்பும் போட்டோம். ஓகே. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை மாற்றி வச்சிடலாமா? ஓகே. இதில் எண்ணெய் விட்டுக்கலாமா? எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிடுவோம். சரி. இது கொஞ்சம் பொறுமையா நம்ம பண்ணணும். இது கூட வேற என்னெல்லாம் நம்ம சேர்க்கலாம்? இப்ப பச்சை பயிர் கூட சேர்த்துக்கோ. சில பேர் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாமும் போட்டு நம்ம பண்ணுவோம். அது கூட போடலாம். பன்னீர் போடலாம். பன்னீர் சீஸ். ஸோ அவள் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஆனால் பன்னீர் சீஸ் போட்டோம்னா இன்னும் ரொம்ப ஹெவி ஆகிடும். ஆமாம். ஸோ அதனால மாவு இதோட சேரும்போது வேற மாதிரி. ஸோ அதனால இது கொஞ்சம் இதுவா இருக்கும். இது நம்ம தோசையா கூட வாத்தரலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாம். கட்லெட் கூட பண்ணலாம். ரொம்ப ட்ரையா அரைச்சிட்டு கட்லெட் பண்ணலாம். அப்ப தோசை மாவு ஆட் பண்ண வேண்டாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஹீட் ஆயிடுத்து. இப்போ நம்ம விட்டுறலாம். மெதுவா. இன்னும் கொஞ்சம் மாவு வேணும்னாலும் விட்டுக்கலாம்.
இப்ப மூடி வச்சிருவோம். இப்ப மூடி வச்சிடலாம், வேகட்டும் 2 நிமிஷம். இப்ப சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகணும் இல்லையா? சோ வேகட்டும். அதுக்குள்ள சொல்லுங்க, நீங்க வந்து உங்க மாமியார் கிட்ட கத்துட்டது உங்க அம்மாவோட ஸ்பெஷல் ஏதாவது? எங்க மாமியார்ட்ட வந்து இந்த சிம்பிளா ஒரு கொத்தமல்லி தொகையல், கருவேப்பிலை தொகையல் அது மாதிரி சும்மா இதை எடுத்து போடு அதை எடுத்து போடுன்னு சொல்லுவா. சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா வந்து இந்த நிறைய அவாளுமே நல்லா பண்ணுவா. இந்த குழம்பு எது பண்ணாலுமே நல்லாவே பண்ணுவேன். ஏன்னா அப்பையிலேருந்து பண்ணின்னு வந்துருக்கா. ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். உங்க அம்மாவோட அந்த அரிசி உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா நல்லா இருக்கும்ல? இருக்கும். ஆமா ஆமா. அதுல ஆக்சுவலா வெறும் அரிசி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, பருப்பு அரிசி நொய் மட்டும் பண்ணுவா. ம். சில இதுல வந்து இப்ப வந்து இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுவா. ஆனா அவ அந்த அரிசி அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் எண்ணெயில தாளிச்சு ஊட்டுவா. அப்படியே பண்ணுவா. நல்லா இருக்கும். அதுல மிளகு சீரகம் கூட கிடையாது, வெறும் ஆமா பச்சை மிளகாய் ஆமா காரம் ஆமா மட்டும்தான் ஆமா இல்லையா? சோ ஆமா அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஆமா. ஏன்னா இப்ப அரிசி உப்புமா அப்படின்னும் போது நம்ம அரிசி துவரம் பருப்பு சேர்த்து பண்றோம். சரி, ஆமா எங்க பாட்டி பண்ணும்போது அரிசி ஒரு கப் இருந்தா ஒரு கிட்டத்தட்ட துவரம் பருப்பு ஒரு ஆமா 3/4 கப்பு போட்டு பண்ணுவோம். அது இன்னும் வேற மாதிரி டேஸ்டா இருக்கும். ஆமா. அதை விட இன்னும் பெட்டர்னா ரொம்ப சாஃப்டா வரதுக்கு வந்து இந்த உளுத்தம் பருப்பு இருக்கு ஆமா. இல்லையா, அதை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிட்டு ம். இந்த அரிசி துவரம் பருப்பு போட்டு இதோட போட்டா அது இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகே, நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா, கொஞ்சம் சில பேருக்கு ரொம்ப மென்ன இது பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து இன்னும் சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டா நல்லா சரி, மாதிரி உங்க பையனுக்கு பிடிச்சது, அவன் டக்குன்னு வந்த உடனே அம்மா இது ரொம்ப நான் எப்பயுமே பிடிக்கிற ஐட்டம்னு ஒரு சில ஐட்டம் இருக்கும், ஆமா நம்ம அடிக்கடி பண்ணுவோம் ஆமா. அந்த மாதிரி. அவனுக்கு வந்து இந்த நார்த் இந்தியன் டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். ம். சோ பன்னீர் வச்சு எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான். சாப்பிட்டுருவான். எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான். இப்ப ஸ்நாக்ஸ்ன்னு யாராவது வந்துட்டா, டக்குன்னு வந்துட்டானா என்ன டக்குன்னு பண்ண முடியும்? அவல் வடை பண்ணுவேன். அது எப்படி? ஸோ அது வந்து அவல் எடுத்துப்பேன். கடல மாவு, அரிசி மாவு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். வேணும்னா வெங்காயம். ஏன்னா சில இது வெங்காயம் போட ஆமா. மாட்டாங்க. அதனால வேணும்னா வெங்காயம், இல்லைன்னா வெறுமை. ம். அப்படியே இது பண்ணி கலந்து அவள் மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஊற ஆமா வச்சு ஊற வச்சு போட்டு பண்ணிடுவேன். ஓகே. So அது நல்ல மாதிரி டேஸ்டா இருக்கும். ஆமா. அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் புளிப்புக்கு வேணும்னா தயிர் கூட விட்டுட்டு தயிர் அடையா கூட தட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் இதுவா இருக்கும். சாஃப்ட் ஆ. இதுக்கு கொடுக்கும். பைண்டிங் நல்லா. திருப்பி போடலாமா? இதோ பார்க்கலாமா? பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது பெருசா வைக்கட்டா? கொஞ்சம் பெருசா வச்சுட்டு அப்புறம் சிம்ல வச்சுக்கணும். இது வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஒரு 5 நிமிஷமாவது ஆகும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. எப்பயுமே நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த பச்சை பயிறு அப்படிங்கும்போது அது வெந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் வேகட்டும். இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது, நம்ம திருப்பி போட்டுடலாமா? ஓகே, நல்லாவே ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்துடுது. ஆமா. உங்க அம்மா அதுல அந்த தோரம் பருப்பு வடை மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க, தவளை வடை. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். ஓகே. இப்ப மூட வேண்டாம், அப்படியே இருக்கலாமா? சரி, தவளை அடை எப்படி பண்ணணும்னு சொல்லிடுங்க. 1 கப் துவரம் பருப்பு, ஒரு 1.25 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி, பச்சரிசி கொஞ்சம், புழுங்கரிசி கொஞ்சம், அப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்து வச்சாதான் அது நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிட்டு அப்படியே நம்ம இது பண்ண. தேங்காய் வந்து பல்லு பல்லா போட்டுக்கலாம். அதுவும் போடலாம். சில பேருக்கு பல்லு பல்லா வந்து அந்த இதுலதான் போடுவோம், போண்டா இதுலதான் போடுவோம். இதுல கூட நமக்கு சாப்பிடறதுக்கு வாயில ஆப்டா டேஸ்ட் தானே, இதுல நம்மளோட விருப்பம் தானே. ஆமா, அது மாதிரி போடலாம். என்ன இஞ்சி பச்சை மிளகா கூட புளிக்கணும் இல்லையா? இல்ல, புளிக்கணுங்கிறது இல்ல, சில பேருக்கு தான் அந்த புளிச்ச இது பிடிக்கும், சில பேருக்கு புளிச்சது போனா பிடிக்காது. இல்ல தயிர் சேர்ப்போம் இல்லையா நம்ம தவளை அடைனா, தயிர் சேர்த்து சில பேர் பண்ணுவா. அதனால கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப இது வேகட்டுமா? வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்ப வெந்திருக்கும், நம்ம பாத்திரலாம். வெந்திருக்கும் இல்லையா? வெந்திருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும், அப்புறம் வேர்க்கடலை சட்னி அது எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா இதுல ஆனியன் போட்டதுனால திருப்பி வெங்காய சட்னி போட்டோம்னா அது நல்லா இருக்காது. சரி, இப்ப எடுத்துருவோமா? ஓகே.
பச்சை பயிறு குழி பணியாரம் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து பச்சை பயிரை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். அந்த அரைச்ச பச்சை பயிரோட வந்து வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு, தேவையான மாவு, இட்லி மாவு வந்து 1 கப் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து குழி பணியார கல்ல காய வச்சுட்டு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா குழியில ஊத்திட்டு மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு, இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய விட்டுட்டு, நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய பச்சை பயிறு குழி பணியாரம் ரெடி. நம்மளுடைய பச்சை பயிறு குழி பணியாரம் வந்து ரெடி. ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஆமா. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இந்த குழிப்பணியாரம் எல்லாரும் செஞ்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி.